எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கை தூக்கல்னா சந்தோஷமா இல்லைன்னு அர்த்தம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? How many of you glad in the house of God? Amen. ஸோ நாளையிலிருந்து 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால அந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்வோம் அந்த காலை வேளையில. ஸோ from tomorrow onwards the board exam 10th standard and 12th standard is starting tomorrow. So I request the children are there, you can stand up, we'll pray for you. The mother of the children, father of the children are here, we can pray for you also. Brothers, sisters of the boys or girls writing the exam, you can also stand up, we can pray for you. சரி, நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் இந்த பிள்ளைகளை இந்த எக்ஸாம்ல அவருக்கு ஜெயத்தை கொடுக்கும்படி நல்ல மார்க்களை பெற்று அவர்கள் அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். Let us all pray for all the children. They are here and also in India. நம்ம கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போம் ஆண்டவர் இடத்துல. ஆண்டவர் அவர்களுக்கு கிருபையா இருந்து எக்ஸாமை எப்படியாவது பாஸ் பண்ண, நல்ல மார்க்கோடு பாஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம இந்த வேளையில நம்ம ஜெபிக்கலாம். Hallelujah. Father, we just want to thank you and praise you, Lord, for our children. Father, thank you that from the childhood you have brought them, Father God, to this stage. Lord, as they're going to appear for the board exams, 10th and 12th, we pray, Father God, for your grace and mercy be upon our children. Lord, we pray that you will enable them, Lord, to excel in all the exams that they're going to write, oh Father God. We pray that, Lord, that you give them, Father God Almighty, the confidence, you give them the wisdom, you give them the understanding and the presence of mind to write, Father God, the exam well for the glory of your name, Jesus. Lord, during the exam time, none of them will fall sick. No unwanted incidents will happen. We pray the peace of God will reign over all of them all through this exam time, oh Father. We pray and we trust each and every one of them in your hands, knowing that whatever we committed in your hands, you're able to fulfill until the day of Christ. Lord, in advance, we just want to thank you for you're going to give them victory in all the subjects, in all the grades. We give you all the praise, Lord. In Jesus Christ's wonderful name we pray. Amen, amen. Hallelujah. Hallelujah. இந்த வேளையில புதிதா யாரா வந்திருக்கீங்களா? உங்களை பார்க்க எங்களுக்கு ஆசை. புதிதா யாராவது வந்திருந்தா எழுந்து நிக்கலாம். எஸ் பிரதர். உங்க பேரு? பிரவீன் ஃப்ரம் வேலூர். வேலூர்ல எங்க பிரதர்? அப்படியா, சரி. சகோதரனை கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாம். பிரதர் ஆகாஷ். பிரதர் ஆகாஷ் ஃப்ரம் கன்னியாகுமரி. பிரதர் ஆகாஷ், அவங்களுக்கும் கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிஸ்டர்ஸ் யாரா புதுசா வந்திருக்கீங்களா? எஸ் சிஸ்டர் ரூத் ஃப்ரம் கன்னியாகுமரி. சிஸ்டர்களும் நம்ம கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாம். யூ மே பி சீட்டட். நம்ம எல்லாம் உட்காரலாம். ஹல்லேலூயா. நாம் வேதங்களை திருப்பி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம் வேதங்களை திருப்பி கொள்ளலாம். Let us all turn to the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் வேதங்களை திருப்பிக் கொள்வோம். If you do not have the Bible, please sit next to the person who has the Bible. உங்ககிட்ட பைபிள் இல்லைன்னா, பைபிள் இல்லாதவங்க பக்கத்துல தயவு செய்து உட்காருங்க. பைபிள் இல்லைன்னா போகும்போது நீங்க கேட்டு ஒரு பைபிளை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. Let us turn to Hosea chapter 4 verse 6. The first part we'll read. ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தினுடைய முதல் பகுதியை மாத்திரம் நாம் வாசித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். என்ன சிஸ்டர்? My people are perished because of the lack of knowledge. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். நம் கண்களை மூடி ஜெபித்து கர்த்தருடைய வசனத்துக்குள்ளா கடந்து போகலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளை அப்பா உங்களுடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. அப்பா, எங்களோடு பேசும், நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே தேவன் எங்களோடு பேசுவீர், எங்களோடு இடைபடுவீர் ஆண்டவரே. ஏதாவது வார்த்தை தேவனிடத்திலிருந்து கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம் ஐயா. Lord, in this morning time, we come with an expectation that you would speak to each and every one of us. We come with a desire to listen from your word, oh God. Father, we pray that, Lord, you open our ears, open our eyes, make our hearts sensitive to your word, oh Lord. இந்த காலை வேளை எங்களுடைய கண்களும் எங்களுடைய இருதயங்களும் எங்களுடைய செவிகளும் உடைய வார்த்தைக்கு உணர்வடைவதாக ஐயா. Lord, anoint me to preach
your word, Lord. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை, சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கிப்பதற்கு கர்த்தர் என்னை அபிஷேகிக்க வேண்டுமாய் கூட நான் ஜெபித்துக் கொள்ளுகிறேன். என்னை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. Lord, hide me, Lord, and you reveal yourself to your children through your scripture, O Lord. We give you all the praise. In Christ Jesus' wonderful name we pray. Amen, amen, amen. Hallelujah. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு வந்தது நல்லது. Tell the person, it is good you came to church today. Amen. Tell the person next to the another person, Jesus loves you. சொல்லுங்க பக்கத்துல இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. இயேசு உங்களை நேசிக்கிறார். அல்லது நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். Hosea chapter 4 verse 6 says, God, that particular verse, God is grieving upon the people of Israelites. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால், தேவன் தம்முடைய ஜனங்கள் நிமித்தம் அங்கலாய்ந்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் இந்த வசனங்களிலே பார்க்கிறோம். God is telling, my people are destroyed because of lack of knowledge. தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். We are living in a time where knowledge is exploding in a greater measure like never before. நாம் அறிவு பெருத்திருக்கிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். As the word of God says, in the last days knowledge will increase. வேதம் சொல்லுகிறபடி கடைசி நாட்களிலே அறிவு உலகமெங்கும் பெருத்திருக்கும். Amen. We see the technological crafting world is developing day by day. இந்த நாளிலே அதிநவீனமான இந்த யுகங்களினால இந்த உலகமானது அறிவின் பெருக்கத்துக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. Whether the technology change, the world change, people change, God does not change, nor his principles. காலங்கள் மாறினாலும், உலகங்கள் மாறினாலும், ஜனங்கள் மாறினாலும் தேவன் மாறுவதில்லை, அவர் கோட்பாடுகளும் மாறுவதில்லை. We also have knowledge about many things. நம்மை நாமே நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு நிறைய காரியங்களை குறித்து அறிவு இருக்கிறது. ஒரு சின்ன பிள்ளை கிட்ட போய் மொபைல் இப்ப கொடுத்து பாருங்க, அந்த கை எப்படி ஃபாஸ்டா போகுது, நம்ம தெரியல என்ன பண்றான்னு. Just give a small mobile phone to a child or a small boy. Just see what all he does with that. We do not know. Amen. நிறைய தெரியல. So people are acquiring knowledge from this world in many areas except the knowledge of God. இந்த உலகத்துல இப்போ இருக்கிற உலகமானது மற்ற அறிவுகளை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆனால் தேவனுடைய அறிவு இல்லாமல் போகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்தபடினால அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு அவர்கள் தேசம் அழிக்கப்பட்டது. அந்த தேசத்தினுடைய நிலைமையை பார்த்து தேவன் அங்கலாய்த்து சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். The people of Israelites, they forgot their God and they forsook their God. Because of that they went into captivity and the land was destroyed. They were scattered all around the world, and God, looking at the condition of the people and with grief, God is telling this particular prophet, through the prophet, my people are destroyed because of lack of knowledge. Amen. We have knowledge of all things, but we lack the knowledge of God. நாம் எல்லா காரியங்களை குறித்த அறிவை நாம் பெற்றிருக்கிறோம், ஆனால் தேவனை குறித்த அறிவு நமக்கு எவ்வளவாக இருக்கிறது, அது நாம் நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். The greatest knowledge you can possess, you can acquire in this life is the knowledge about your God. இந்த வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய, சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அறிவு எனக்கு உண்டாகும் என்னவென்று சொன்னால், தேவனை குறித்த அறிவு நமக்கு மிகவும் வேண்டும். God is infinite. தேவன் ஆராய்ந்து முடியாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. Although we cannot fully comprehend who God is, we can still know him. அவர் ஆராய்ந்து முடியாதவராக மிகவும் பெரியவராக இருந்தாலும் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அறிந்து கொள்ள முடியும்.
கர்த்தர் ஆராய்ந்து முடியாதவர், அளவிட முடியாதவர். ஆனால் நம்முடைய சிந்தையோ அளவுள்ள ஒரு சிந்தையாக இருக்கிறபடினால அவரை முழுமையாக நாம் அறிந்து கொள்ள முடியாது. Because God is infinite, God is so big, with our finite mind and understanding will never fully able to comprehend God and His fullness. இந்த தேவனுடைய அறிவு என்று சொல்லும் பொழுது ரெண்டு விதமாக நாம் பார்க்கிறோம். When you talk about the knowledge of God, two things we have to take it in consideration. Number one, knowing God and knowing about God. ரெண்டு காரியம் இருக்குதுங்க. அறிவு என்று சொல்லும் பொழுது தேவனை குறித்து அறிந்திருக்கிறாயா, இல்லை தேவனை உறவு முறையோடு கூட நீ அறிந்திருக்கிறாயா? ஆமென். Knowing God through your experience and your faith, or you just know about your God. Amen. The knowledge about God will help you to certain limits, but knowing God through a personal relationship in faith will help you to get eternal life. Amen. தேவனை பற்றிய அறிவு, பைபிளை பற்றிய அறிவு சிலவித நன்மைகளை உனக்கு கொடுக்கும். ஆனால் தேவனோடு கூட விசுவாசத்தின் மூலம் வருகிற அந்த அறிவு, அந்த நம்பிக்கை, அந்த உறவானது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வல்லதாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. The Bible says in John chapter 17 verse 3, this is eternal life, that you might know Him. ஒன்றான மெய்யான தேவனாகிய அவரை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். ஆமென். This is eternal life, that you may know the only true God and believe in Jesus Christ whom He has sent. மெய்யான தேவனாகிய அவரையும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதுமே நித்திய ஜீவன் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. So God is so big, we cannot fully comprehend who God is, how God is and how He function, but how I can know Him. தேவன் இப்படிப்பட்ட பெரியவராக, மகத்துவராக, ஆராய்ந்து முடியாதவராக இருக்கிறபடினால இந்த தேவனை நான் எப்படி அறிந்து கொள்கிறது? எப்படி அறிந்து கொள்வது? We can know Him through a personal relationship of faith. ஒரு தனிப்பட்ட அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் நம்முடைய தேவனை அறிந்து கொள்ள முடியும். ஆமென். More than I desire to know Him, God wants all His creation to know Him and His glory. நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புவதை காட்டிலும் என்னுடைய ஜனங்கள், என் பிள்ளைகள், என் சிருஷ்டிகள் என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் மிகவும் ஆவலாக இருக்கிறார். அல்லேலூயா. Hallelujah. So God was willing to reveal Himself. தேவன் தம்மை வெளிப்படுத்த சித்தமானார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். God revealed Himself through the nature. இயற்கையின் மூலமாக தேவன் தம்மை என்ன பண்றாருங்க? வெளிப்படுத்துகிறார். He reveals to the people of God through visions and dreams, through the prophets. சொப்பனங்கள் மூலம், தரிசனங்கள் மூலம், தீர்க்கதரிசிகள் மூலம் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறதை இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். அதுவல்லாமல் தேவன் கிறிஸ்துவின் மூலமாக தம்மை வெளிப்படுத்தினார். Not only that, God revealed His fullness through our Lord Jesus Christ. Amen. Hallelujah. But when you look at the nature, we can see how great Creator our God is. But it will not give you the knowledge of our salvation, nor it give you the help you to receive eternal life or salvation. நம்ம இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய படைப்புகளை பார்த்து நாம் வியந்து போகிறோம். When you look at the wonderful creation of God, we stand in awe of our God. But this revelation of God through the nature will not help me to receive my salvation, nor to get an eternal life. இந்த இயற்கையின் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த காரியங்களை வைத்து அது எனக்கு ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் அது கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. So we need to have a better revelation from God. ஆகையால் தேவனிடத்திலிருந்து தீர்க்கமான ஒரு வெளிப்பாடு எனக்கு வர வேண்டும். அல்லேலூயா. So through the scripture God has revealed Himself. ஆகையால் தேவன் வசனத்தின் மூலம், வேத வாக்கியங்கள் மூலம்
தம்மை அவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. The Bible that you hold in your hand is the word of God. உங்கள் கையிலே பிடித்திருக்கிற அந்த வேதமானது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. கடைசியா தேவனுடைய வார்த்தை எப்பங்க பாத்தீங்க? எப்ப? when was the last time you saw the word of God? It was on the shelf. அந்த செல்ஃப் மேல இருந்த வேர்ட் ஆஃப் காட் எப்போ கடைசியா பாத்தீங்க? நிறைய பேருடைய இந்த நாளத்துல நிலைமை அப்படிதான் இருக்குது. ஆமென். God, the Bible is God's word. ஆமென். இந்த நம்ம கையில பிடித்திருக்கிற இந்த வேதமானது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். இது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. We can know God only as He want to reveal to us. தேவன் தம்மை எப்படி வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அதை மாத்திரம்தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவன் என்ற அந்த தலைப்பை குறித்து இந்த நாட்களிலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We are studying the series called God. ஆமென். தேவன் என்ற அந்த தலைப்புகளிலே தொடர்ந்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலுடைய தலைப்பு என்னவென்றால் தேவனுடைய இயற்பண்புகள், the attributes of God. Please write down, the title today is the attributes, the natural inherent attributes of God. தேவனுக்கு மாத்திரமே உரித்தான தன்மைகள், பண்புகள் ஆர் சுபாவம் என்று எழுதிக் கொள்ளுங்கள். The attributes of God. Hallelujah, hallelujah, hallelujah. Why we have to know God? ஏன் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும்? All this life that we live, all this world, everything that is surrounding our life, everything centered around God. நம்முடைய வாழ்க்கையுமே இந்த உலகமோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்கள் எல்லாமே தேவனை மையமாக வைத்து செயல்படுகிறது. ஆமென். Number 2, we are living in His world. நாம் அவருக்கு சொந்தமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. We are living in the kingdom that is belong to God. தேவனுக்கு சொந்தமான ராஜ்யத்திலே நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையால் அவருடைய உலகத்திலே அவருடைய ராஜ்யத்திலே நாம் வாழ்கிறவரானபடினால அவரை அறிந்து கொள்வது மிக மிக முக்கியம். Because we are living in His world and in His kingdom, it's very important that we must know God. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். To live in this life, faith is very essential to fulfill your purpose. இந்த வாழ்க்கையில என்னுடைய தீர்மானத்தை நான் நிறைவேற்றுவதற்கு விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. Without faith man is dead. விசுவாசம் இல்லாதவன் செத்த பிணத்துக்கு ஒப்பாக இருக்கிறான். ஆமென். So faith is very essential for me and for us to fulfill our life's purpose. என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு என்ன வேணுங்க? விசுவாசம் வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. Let us come to the Christian life. Without faith, hope and worship, there is no Christian life. நம்பிக்கை இல்லாம, விசுவாசம் இல்லாம, தேவனுக்கு செலுத்துகிற அந்த ஆராதனை இல்லாம கிறிஸ்து வாழ்க்கை ஒன்று என்பது இல்லவே இல்லை. அல்லேலூயா. So where does my faith and hope anchored on? என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய தொழுது கொள்ளுதல், என்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் எதன் மேல், யார் மேல் இருக்கிறது? இந்த காலை வேளை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். My faith, my hope, my confidence and my worship, everything must be rooted on God and His promise. என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம், என்னுடைய ஆராதனை முறைமை எல்லாமே தேவன் மேலும் அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேலும் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. If your faith and hope and your confidence and your worship is anchored on something else, you are not yet connected to God. உங்கள் விசுவாசம், உங்கள் நம்பிக்கை, உங்களுடைய ஆராதனை முறைமை, உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் தேவனை அல்லாமல் வேறு எது மேல் இருந்திருந்தால் உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியான வாழ்க்கையாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. So it is very important that not only I put my faith in God and also His redemptive work on the cross of Calvary.
ஆகையால் தான் என்னுடைய விசுவாசமானது தேவன் மேலும் அவர் வாக்குத்தத்தத்தின் மேலும் சிலுவையில் அவர் எனக்காக செய்து முடித்த அந்த மீட்பின் கிரியை மேலும் என்னுடைய விசுவாசம் முதலாவது இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்னுடைய விசுவாசம் தேவன் மேல் இருக்க வேண்டும். My faith should be on God. Hallelujah. Who is the author of all things? எல்லாவற்றின் சிருஷ்டிகர்த்தராக இருக்கிற தேவன் மேல் என்னுடைய விசுவாசம் இருக்க வேண்டும். Hallelujah. The Bible says in Psalms 14:1 and 53:1, the fool says there is no God. சங்கீதம் 14:1 53:1 சொல்லுகிறது. படிங்க பார்க்கலாம். தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். The fool says there is no God. Hallelujah. The fool says there is no God. Psalms 10:4 says the wicked says there is no God. Those people who say there is no God, they're actually wicked people, the word of God says. சங்கீதம் 10:4 சொல்லுகிறது. என்ன சொல்லுதுங்க? படிங்க. தேவனை தேடாதவன் அவனை வேதம் என்னன்னு சொல்லுதுங்க? துன்மார்கன் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலை வேளையில நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மதிகேடனோ துன்மார்கனோ என்ன சொல்றாங்க? தேவன் இல்லை என்று சொல்லுகிறான். The fool and the wicked says there is no God. Hallelujah. அப்படிப்பட்ட ஜனங்க இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமென், ஆமென், hallelujah. Even if you out of bitterness of your life, if you say that there is no God, please understand there is a God. ஒருவேளை வாழ்க்கையில நீங்க கடந்து போய் கொண்டிருந்த அந்த கசப்பான அனுபவத்தினா நிமித்தம் நீங்க ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம், கடவுள் எல்லாம் இல்லைங்க, எல்லாம் சும்மா பேச்சு என்று சொல்வீர்களானால் இந்த கால வேளை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, தேவன் இருக்கிறார். ஆமென், தேவன் இருக்கிறார். God is. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவன் இருக்கிறார். Tell them, கர்த்தர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. We will not trust the person whom we do not know. நம்ம அறியாதவர்களை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்ப மாட்டோம். We trust the person whom we know very well. நம்ம யாரை நம்புறோம்? அவர் யாரை பத்தி நம்ம நல்லா அறிந்திருக்கிறோம், அவங்கள தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்புவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா இல்லையா? We trust the person whom we know about their nature, about their character. We trust that person. ஒரு நபருடைய சுபாவத்தையும் அவருடைய தன்மையும் பார்த்து தான் நம்ம என்ன பண்றோங்க? அவரை என்ன பண்றோம்? நம்ம நம்புகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. Without trust there is no relationship. நம்பிக்கை இல்லாமல் ஒரு உறவும் இல்லைங்க பூமியில. ஆமென், அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, யாரை நம்புறீங்க நீங்க? Whom you are trusting? Whom you are trusting? ஆமென், அல்லேலூயா. For example, marriage is built on trust. திருமணத்தின் அடையாளமாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, திருமணமானது அந்த நம்பிக்கை. ஆமென். It built on trust. ஆமென். It built on trust. You must know the person whom you are getting into marriage covenant. அந்த திருமண உடன்படிக்கையில நீங்க கடந்து போவதற்கு முன்பாக நீங்க யாரை மணக்க போறீங்க அவர்களை நன்றாக அறிந்திருப்பது மிக மிக முக்கியம். Hallelujah, hallelujah. Before marriage everything will be colorful. திருமணத்துக்கு முன்பாக எல்லாம் எப்படிங்க இருக்கும்? கலர்ஃபுல்லா இருக்குங்க. அந்த உண்மையான அன்பு, உண்மையான நம்பிக்கை எங்க இருக்குதுங்க? அந்த திருமணம் எப்பொழுதுமே கலர்ஃபுல்லா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. Where there is love, where there is trust, that marriage will always be colorful in the sight of God. Hallelujah, hallelujah. So we will not trust the person whom we do not know. நம்ம அறியாத ஒரு நபரை அவருடைய குணத்தை அறியல நம்ம நம்பவே முடியாது. ஆமென், ஆமென். So my point is, in order to trust God, I must know his nature. இந்த காலை வேளை தேவனை நம்ப வேண்டும் என்று சொன்னால் அவருடைய குணத்தை நான் அறிந்து கொள்வது நல்லது.
அல்லேலூயா. சோ அதனால தான் இந்த நாளினுடைய தலைப்பு என்னன்னா, தேவனுடைய இயற்பண்புகள், the attributes of our God. அல்லேலூயா. இந்த attributes அப்படின்னா what is mean by attributes? Attributes means the person, the whole person. What is his character, his nature, his being, his existence? இந்த இயற்பண்புகள் என்று சொல்லும் பொழுது அதை எதை சொல்லுகிறது? அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவருடைய தன்மைகள் என்ன, அவருடைய பண்புகள் என்ன, அவருடைய சுபாவம் என்ன என்று சொல்லி இந்த காரியங்கள் மேல் நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருத்தரை நம்புறீங்கன்னா அவர் மேல அவர் முதலாவது அவருடைய பண்புகளை, கேரக்டர் நம்ம அறிந்திருக்கணும். ஆமென். When you put your trust, when you start to believe a person, you must know the person. How is he? What is his character? What is her character? Amen. அறிந்திருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். So in the same way, the Bible says about the character and the attributes of God. அதே போல வேதமானது நீ நம்புகிற தேவன், விசுவாசிக்கிற தேவன், அவருடைய இயற்பண்புகளையும் நற்குணங்களையும் வேதமானது நமக்கு தெளிவா எடுத்து சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. We are not just believing a God, who's now out of our reach. We are trusting in a God who is a person. தேவன் என்று சொல்லும்போது ஏதோ ஒரு வல்லமைங்க, ஏதோ ஒரு புகை போல தேவன் இருக்கிறார் இல்லைங்க. தேவன் என்பவர் ஒரு நபர். ஆமென். God is a person. Hallelujah. God is a person. பழைய இந்த KJV, இந்த King James version, it is written the Holy Ghost. What is that? Holy Ghost அப்படின்னா எல்லாம் அந்த பழைய காலத்துலாம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவி வரும்போது எல்லாம் பயப்படுவாங்க. ஆமென். நோ, the Holy Spirit of God என்ன நினைத்துக்கொள்ள, ஒரு வல்லமை வருதுங்க, பவர் வருதுங்க, அது தள்ளுதுங்க. இல்லை, பரிசுத்த ஆவியான ஒரு நபர். ஆமென். நீங்க எப்படி ஒரு நபராக இருக்கிறீரோ சரீரத்தோடு, பரிசுத்த ஆவியானவர் சரீரம் இல்லாம ஆவியாக இருக்கிற தேவன். ஆமென். அதை நன்றா புரிந்து கொள்ளணும். So in this morning time, let us see God's nature. அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை என்ன என்பதை நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிறதுக்கு முன்பாக நான் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. His attribute itself is the substance of our hope and also our assurance of what we cannot see. Amen. அவருடைய சுபாவமே இயற்பண்புகளே நாம் நம்புகிற உறுதியாயும் காணப்படாதவைகளில் நிச்சயமாகவே அவரும் அவருடைய தன்மையும் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளணும். என்னுடைய விசுவாசமானது தேவன் மேலும் அவருடைய தன்மையின் மேலும் இருக்கணுங்க. ஆமென். My faith should be on God and his attributes. ஆமென். சோ இந்த நாளிலே தேவனுக்கு மாத்திரமே இருக்கிற தன்மைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to learn and study and meditate about the attributes that is belong only to God. Amen. தேவனுக்கு மாத்திரமே உகந்த அந்த தன்மைகளை இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது, the first thing, God is eternal. தேவன் நித்தியமானவர். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவன் நித்தியமானவர். தேவன் நித்தியமானவர். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 13-16 எடுத்துக்கொள்ளலாம். Exodus chapter 3, 13 and 14. Exodus chapter 3, 13 and 14. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டார். நான் அவர்களுக்கு என்ன சொல்லுகிறேன் என்றார். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்றும் இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். In English it is written, go and tell them, I am that I am has sent you.
இந்த குறிப்பிட்ட வசனத்துல மோசேவுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். முட்புதரிலிருந்து தேவன் தமக்கு வெளிப்படுத்துகிறார். மோசே தேவனை பார்த்து கேட்கிறார், நான் போய் சொல்லுவேன் ஜனங்களுக்கு, அவர்கள் உன்னை யார் அனுப்பினார், உன்னுடைய தேவன் பேர் என்று என்ன என்று சொல்லும் பொழுது நான் என்ன சொல்லுவேன்? அதுக்கு தேவன் சொல்லுகிறார், இருப்பவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் அனுப்பினேன் என்று சொல்லு என்று சொல்லுகிறார். Moses is asking God, Lord, what should I tell the people who sent me? God is telling Moses, tell them, I am that I am has sent me. I am that I am sent me. Hallelujah. Hallelujah. தேவன் முதல் முறையாக ஒரு மனிதனுக்கு தன்னுடைய நாமத்தை சொல்லுகிற ஒரு பகுதியை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். We are reading a particular portion where God reveals his name to a person. Hallelujah. He did not reveal his name to Noah. He did not reveal his name to Adam. He did not reveal his name to Abraham, Isaac and Jacob. But he revealed his name to Moses and to his people. I am that I am. Amen. ஆதாமுக்கோ நோவாவுக்கோ ஆபிரகாமுக்கோ ஈசாக்குக்கோ யாக்கோபுக்கோ தேவன் தன்னுடைய பெயரை வெளிப்படுத்தவில்லை. இந்த இடத்துல மோசேவுக்கு முதன்முறையாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னுடைய பெயரை என்ன பண்றாருங்க? வெளிப்படுத்துகிறார். ஆமென். இருப்பவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. சோ இந்த குறிப்பிட்ட இந்த பெயருக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஒரு அர்த்தம் என்னன்னா ஆல்வேஸ். என்னங்க? எப்போதும் இருக்கிறவர், இருப்பவராகவே இருக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. What do you mean by eternal? நித்தியமானவர் என்று சொன்னால் என்ன அர்த்தங்க? A person, we are not eternal, we are mortal. நாம் நித்தியமானவர்கள் அல்ல, நாம் அநித்தியமானவர்கள். அல்லேலூயா. நாம் மரணத்துக்கு உட்பட்டவர்கள். We are submitted or subject to death when our time comes. But God is not bound by time, nor space, nor death. கர்த்தர் காலத்துக்கும் இடத்துக்கும் மரணத்துக்கும் அப்பாற்பட்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ அவர் எப்பொழுதுமே இருக்கிறவர். அவர் இருக்கிற பிரகாரமாகவே இருக்கிற தேவன். அல்லேலூயா. He is a God who remains the same all through the ages. அவர் இருப்பிற பிரகாரமாகவே இருக்கிற தேவன். நம்ம வசனத்துல ஒரு வார்த்தை படிக்கிறோம், நானே முதலும் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். In the scripture we see God often tells to the people, I am the first and the last. But we must also understand from the scripture, he is also before the first and will be after the last. Amen. அவர் ஆதியும் அந்தமும் மாத்திரமல்ல, ஆதிக்கும் முந்தினவர் அவர்தான், அந்தத்துக்கும் பின்னாலே இருப்பவரும் அவர்தான் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. For us, past, present and future make a difference, but not for God. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லி காலங்கள் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறது, பிரிக்கிறது. ஆனால் தேவனுக்கு இந்த காலங்களானது ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. கடந்த காலத்தில் எப்படி இருந்தாரோ அப்படிதான் இருக்கிறாரு, இப்ப எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் இருக்கிறாரு, வரப்போற நாட்களிலும் அப்படியே தான் இருப்பார். ஆமென். God, how he was in the past, he will be the same now also, and he also going to be the same in the future days also. Amen. So God remains the same. Hallelujah. அவர் மாறாதவராக இருக்கிறபடினால என் நம்பிக்கை அவர் மேல் வைப்பது புத்திசாலித்தனம். Because he is unchanging, he remains the same, it is good for me to put and anchor my faith and hope on this God who is eternal. Hallelujah. Hallelujah. காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், மனிதர்கள் மாறினாலும் தேவன் மாறாதவர். Hallelujah. People may change, circumstances may change, time may change, but God does not change. Hallelujah. அவர் மாறாத தேவனாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. எப்பொழுதுமே இருக்கிற தேவனாக இருக்கிறபடினால அவரை நம்புவது உத்தமம். Amen. Because he is eternal, it's good to trust in my God who is eternal. Hallelujah. 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 ஒரு அருமையான காரியம் ஒன்று இருக்குது. Amen. We do not know what is going to happen to our future, but one thing we can be sure, our future is in his hand already.
நம்முடைய எதிர்காலம் என்னவாக இருக்க போகிறதுன்னு நமக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரே ஒரு காரியம் மட்டும் நிச்சயம் என்னன்னா, நம்முடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. ஆமென். He knows the end from the beginning. ஆமென். அவர் அந்தத்தை ஆதியிலிருந்தே அறிந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் நித்தியமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை அவர் மேல் நான் வைப்பது உத்தமம். So it is good to anchor my faith and my hope in God who is eternal. Amen. அவர் நித்தியமாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. There is no death for God. கர்த்தருக்கு மரணம் என்ற ஒரு காரியம் இல்லைங்க. ஆமென். He is immortal. அவர் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிற தேவன். அல்லேலூயா. அதை நன்றாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நித்தியமானவர். சொல்லுங்க பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து, நம் கர்த்தர் நித்தியமானவர். Our God is eternal. ஆமென். அடுத்து தேவனுடைய ஒரு இயற்பண்பு. What is the inherent attribute or the other attribute we see is God is immutable. தேவன் மாறாதவர். அல்லேலூயா. மல்கியா 3:6 படிக்கலாம். மல்கியா 3:6. மல்கியா 3:6. மத்தேயுக்கு முன்பாக இருக்கிறது மல்கியா. போதும். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அல்லேலூயா. I am God and I do not change. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. See, God is eternal. We saw all through this time frame in from our perspective, God does not change. நம்ம இப்பதான் பார்த்தோம், தேவன் நித்தியமாக இருக்கிறார். காலங்கள், வருடங்கள், சந்ததிகள் எல்லாம் கடந்து போயிடுச்சு. ஆனாலும் தேவன் எப்படிங்க இருக்கிறாரு? மாறாதவராக இருக்கிறார். தேவன் மாறுவதில்லை. God does not change. He does not change his being. He does not change his character. He does not change his promise. He does not change his purpose. ஆமென். தேவன் தன்னை மாற்றுவதில்லை, தன்னுடைய சுபாவங்களை மாற்றிக்கொள்வதில்லை, தன்னுடைய வாக்குத்தத்தங்களை மாற்றிக்கொள்வதில்லை, தன்னுடைய திட்டங்களை என்ன பண்றதில்லை, அவரு மாற்றிக்கொள்வது இல்லை. அல்லேலூயா. 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 இது எல்லாம் மாறும் இந்த உலகத்துல. நம்ம மாற்றம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? We are living in a world where change is continuously happening. Amen. தொடர்ந்து மாற்றங்கள் நினைக்கிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனோ மாறாமல் இருக்கிறார். ஆமென். தேவன் மாறாமல் இருக்கிறார். God remains the same all through the ages. Hallelujah. Hallelujah. ஆனா வேதத்துல பார்க்கிறோம், சில இடத்துல கர்த்தர் என்ன பண்றாரு? தன்னுடைய டெசிஷனை மாத்திக்கிறார். In the Bible we see into some places God changes decision. For example, நினிவே. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? யோனாவை அனுப்புகிறார். இன்னும் 40 நாட்கள் இந்த பட்டினம் கவிழ்க்கப்பட்டு போகும் ஜனங்களுக்கு சொல்றாரு. ஆனா அவர்கள் உபவாசித்து மனம் திரும்பின போது கர்த்தர் என்ன பண்ணாரு? அவர் மேல் வர பண்ணுவேன் என்று சொன்ன அந்த நியாய தீர்ப்பை விலக்கி விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. That means God did not change. He changed the way he dealt with his people. அல்லேலூயா. கர்த்தர் மாறிட்டார்னு அர்த்தம் இல்லைங்க. கர்த்தர் தன் ஜனங்களோடு இடைபடுகிற அந்த காரணத்தை மாற்றி விட்டார் தான் தவிர அவர் மாறாதவர். அல்லேலூயா. அவர் ஒருபோதும் மாறாத தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க பாவம் செய்கிறாங்க பார்க்கிறோம். அந்த ராஜாவின் நிமித்த பாவம் செய்யறாங்க. உடனே ராஜா தீர்க்கதரிசி அனுப்பி இந்த தேசம் அழிக்கப்பட்டு போன்னு சொல்லும் பொழுது அந்த ஆகாப் ராஜா ரட்டு உடைத்தி அவன் தேவனிடத்துல என்ன பண்றான்? உபவாசம் பண்ணி மன்றாடும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? உன் காலத்தில் அல்ல, வருகிற காலத்தில் நான் அந்த நியாய தீர்ப்பை கொண்டு வரேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் மாறல, ஜனங்களோடு இடைபடுகிற அந்த விதத்தை அவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. Hallelujah. God did not change the judgment that he passed on the people, but he changed his decision because of his purpose. But he did not and will not change. Hallelujah. சங்கீதம் 102 26 27 வாசிக்கலாம். சங்கீதம் 102 26 27. நீரோ மாறாதவராக இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை.
அவர்கள் அவர்கள் சந்ததி முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். Hallelujah. So God does not change. Amen. அவர் தேவன் மாறாதவராக இருக்கிறார். Hallelujah. நம்ம மாறிடுறோம், நம்ம எப்படி பண்ணிடுறோம், மாறி விடுகிறோம். ஆனால் தேவன் மாறாதவர். ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நம் தேவன் மாறாதவர். நம் தேவன் மாறவே மாட்டாருங்க. He does not change. Amen. He will not change his character. He will not change his promise. He will not change his way. He will not change his principles for anybody. அவர் தம்முடைய தன்மையை, தம்முடைய குணாதிசயத்தை, தன்னுடைய வாக்குத்தத்தங்களை, தம்முடைய வழிகளை, தம்முடைய திட்டங்களை ஒருவனுக்காகவும் யாருக்காகவும் என்ன பண்ண மாட்டாரு, மாற்றிக்கொள்ளவே மாட்டார். ஏனால் அவர் மாறாத தேவன். அவர் மாறாத தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாறாத தேவன் மேல என் நம்பிக்கை நான் வைக்க முடியும். ஆமென். On this God who does not change, I will put my faith. ஆமென். இந்த தேவன் மேல் தான் விசுவாசத்தை வையுங்கள் என்று வேதம் மறுபடியும் நமக்கு அறிவுறுத்துகிறது. அல்லேலூயா. The Bible is again and again commending us to put your faith in God, in this God who is immutable. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது காரியம், தேவனுடைய இயற்பண்புகள்ல தலை சிறந்து நிற்கிற இன்னொரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, God is sovereign. அவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. மூன்றாவது, the third, the inherent attribute of God is sovereign. தேவன் சர்வ வல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம், தேவன் சர்வ வல்லவர். நம்ம அருமையா பாட்டு பாடுறோம், சர்வ வல்லவர் என் சொந்தமானார். அருமையா நம்ம பாட்டு பாடுறோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். பாடுறோம் இல்லையா? சர்வ வல்லவர்னா அர்த்தம் என்னங்க? What is meant by sovereign? Sovereign means a person who has absolute authority, power, rule and dominion over everything, seen and unseen, visible or invisible, living or unliving. He has the ultimate authority and power. That person we call sovereign. சர்வ வல்லவர்னா அர்த்தம் என்னங்க? காண்கிறவன் மேலும் காணாதவைகள் மேலும் இருக்கிறவன் மேலும் இல்லாதவைகள் மேலும் எல்லா அதிகாரமும் ஆளுகை தன்மையும் அதிகாரத்தையும் ராஜ்யத்தையும் உடையவரை தான் நம்ம என்ன பண்றோம், சர்வ வல்லவர் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. So whatever we see in this world, whatever we see in this creation, whatever the telescope and the kaleidoscope sees, everything, God is the in charge. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை, இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை, இந்த பூமியை சுற்றி பார்க்கலாம், அண்ட சராசங்களை பார்க்கலாம், இந்த டெலிஸ்கோப்ல பார்க்கிறோம், என்னென்னவோ பார்க்கிறேன்னு சொல்றான். எல்லாவற்றின் மேலும் தேவன் அதிகாரியாக இருக்கிறார். தேவன் அதிகாரியாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. So his authority and his power is rule, and rule is so diligent, even a sparrow will not fall to the ground without his will. அவருடைய அதிகாரம், அவருடைய ஆளுகை, அவருடைய ராஜ்யம் அவ்வளவாக துல்லியமாக அவர் செயல்படுகிறார். ஒரு அடைக்கலான் குறி கூட அவர் சித்தம் இல்லாம என்ன பண்ணாதுங்க, கீழே விழுவது இல்லை. ஆமென், ஆமென். சோ அவர் என்ன பண்றார், அவர் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்குது, அதன் மேலும் அவர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். Amen. In our lives also many things are happening. So he is in charge of all things also. Amen. Hallelujah. But many things are happening in our lives not according to his will, according to our will. Amen. அவர் அதிகாரம் உள்ளவரானா என் வாழ்க்கையில ஏன் பதர் இப்படி நடக்குது, இப்படி நடப்பதற்கு காரணம் அவருடைய சித்தமத்துல நம்ம நடக்கல, நம்முடைய சித்தத்தின்படி நடந்தபடினால்தான் தாறுமாறா நடக்குது. Amen. But God is still in charge. Amen. God is still in charge. God is still in charge means he knew, he determined what time we have to be born, where to be born, who should be our parents, who should be our friends, which church you have to attend, where you have to go to work, whom you have to marry, when and where you will die. Everything he knows. Amen.
அவர் அப்படிப்பட்ட அவர் சர்வ ஞானியாக இருக்கிறபடினாலே நாம் எப்போ பிறக்கணும், எந்த பெற்றோருக்கு பிறக்கணும், எங்க படிக்கணும், எங்க வளரணும், எந்த தேசத்தில் பட்டணத்தில் நாம் குடியிருக்க வேண்டும், யாரை திருமணம் செய்து கொண்டிருக்க வேண்டும், எந்த சபைக்கு போகணும், யாரு கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், எங்க எப்போ மறிக்கணும், எல்லாவற்றையும் அவர் தீர்மானிக்கிறார். அல்லேலூயா. He makes the ultimate decision. அவரே முடிவான தீர்மானத்தை எடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் ஏசப்பா சொல்றாரு, ஆண்டவரே என் சித்தம் அல்ல உம் சித்தம்படி ஆகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. That's why Jesus prayed, Lord, not my will but yours be done, because Jesus knew God the Father is in charge of all things. அல்லேலூயா. ஏனென்றால் இயேசுக்கு நன்றாக அறிந்திருந்தார் பிதாவாகிய தேவனை எல்லாவற்றுக்கும் தலைவராக அதிகாரியாக இருக்கிறார் என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். அல்லேலூயா. So because he is sovereign, he decides, he make decision, he don't take advice from any man, and he execute what he plans. ஆமென். அவரே சர்வ வல்லவராக இருக்கிறபடினால அவர் தீர்மானம் செய்கிறார், அவர் செயல்படுத்துகிறார், அவர் காரியங்களை வாய்க்க செய்கிறார். அவருக்கு ஆலோசனை சொல்ல ஒருவனாலும் முடியாது. இப்படிப்பட்ட தேவன் மேல் என்ன பண்ண, என்னுடைய விசுவாசத்தை நான் வைப்பது நல்லது. அல்லேலூயா. We are called to believe this God who is in charge of all things that is happening in this entire universe. Amen. When you want to understand more about the sovereignty of God, read the book of Job. கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை, கர்த்தருடைய ஆளுகை தன்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் படிக்கணும், அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா யோபின் புஸ்தகத்தை படிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. So Job is complaining to God, Lord, I was good man, I did not do anything wrong, why I had to go to punishment? So he was with his friends also, he is arguing. யோபு எல்லாவற்றையும் இழந்து நஷ்டப்பட்ட பிறகு ஆண்டவரோடு கூட அவனுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து அவர் என்ன பண்றாரு, தர்க்கம் பண்ணுகிறார். ஆண்டவரை யாருக்கும் நான் கெடுதல் பண்ணல, எனக்கு ஏன், எனக்கு தான் இது நடக்குது, எனக்கு தான் பிரச்சனை என்று சொல்லி அவர் யோபு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். From the chapter 38, God talks to Job. 38ஆம் அதிகாரத்திலிருந்து யோபோடு தேவன் பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. God is coming and telling, come on, you just answer my question. You asked all the question now, but now you answer my question. யோபினிடத்துல தேவன் வந்து பேசுகிறார். என்ன சொல்றாரு, இவ்வளவு நேரம் நீ கேள்வி கேட்ட, நான் இப்போது உனக்கு கேள்வி கேட்கிறேன். ஆமென். நம்ம நிறைய பேருக்கு கேள்வி கேட்கறது ரொம்ப பிடிக்கும். ஆமென். Many of us, we like to ask questions, right? Amen. But here Job asked all the questions. Now God is coming and asking him, you answer me first now. இப்போ எல்லாம் நிறைய கேள்வி கேட்டார் யோபு. இப்போ கடைசியா தேவன் வந்து அவன்கிட்ட கேள்வி கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. Do you know where the lightning starts? Do you know what is the storehouse of the snow that falls? Do you know what time the deer going to give birth? அந்த இடத்துல ஆண்டவர் யோபை பார்த்து கேட்கிறார், இந்த மின்னலனுடைய ஸ்டோர் ரூம் எங்க இருக்குதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கிறார். அல்லேலூயா. இந்த பனியெல்லாம் வருதே, இது எங்க இருந்து, இதனுடைய ஸ்டோர் ரூம் எங்க இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? காட்டுல அந்த மானானது குட்டி போடுகிறதே, அது எந்த டைம்ல போட போகுதுன்னு உனக்கு தெரியுமா? எல்லாவற்றையும் ஆண்டவர் அருமையாக கேட்கிறார். Go home and read 38, 39, 40, 41. நீங்க வீட்டுக்கு போய் இந்த யோபனுடைய புஸ்தகம் 38, 39, 40, 41 படிங்க. அப்போ புரிந்து கொள்வீர்கள் அவர் எவ்வளவு பெரியவர். Hallelujah. Go home and read from chapter 38 to 41. You will understand how he masters this world. Amen. அவருடைய கரத்திலிருந்து யாரும் தப்பித்து ஓட முடியாது. Amen. There is no escape from the hands of this living God. Amen. அல்லேலூயா. வீட்டில் போய் அதை நல்லா வாசித்து பாருங்க, எல்லாம் தெரியும். அல்லேலூயா. He is so sovereign, but he so simply comes to us and asking, can you count the hair of your head? அவர் அவ்வளவு மகத்துவமானவராக பெரியவராக இருந்தும் கூட அவர் நம்ம கிட்ட வந்து அழகா கேட்கிறாரு, உன் தலைமுடி உன்னால என்ன முடியுமாடான்னு கேட்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. Can you make this grass grow? இயேசு சொல்றாரு, இந்த சாலமோன் உடுத்திருந்த அந்த வஸ்திரத்தை பார்க்கிலும் இந்த காட்டு புஷ்பங்களும் அது மேல இருக்கிற அந்த வஸ்திரம் பாரு எவ்வளவு அழகா இருக்குது. ஆமென். அது விதைப்பதும் இல்லை,
நூற்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. கர்த்தர் அதுக்கு பிழை பூட்டுகிறார். அல்லேலூயா. It doesn't work. God feeds it. Hallelujah. Amen. Today also a miracle happened. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு. Amen. Last night we slept. We got up in the morning. It's a miracle. Amen. God woke you up. Amen. இன்னைக்கு ராத்திரி ஒரு அற்புதம் நடந்துச்சுங்க. நேற்று ராத்திரி நல்லா படுத்து கொரட்டையோடு தூங்கணும். இன்னைக்கு காலைல தேவன் எழுப்பினார். Amen. Hallelujah. He gives sleep to his beloved. தமக்கு பிரியமானவனுக்கு அவர் என்ன பண்றாருங்க? தூக்கத்தை கொடுக்கிறார், உறக்கத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. படுத்தா தூக்கமே வரமாட்டேன்டா, ஆண்டவரை தேடுங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. Seek the Lord while he may be found. கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். Seek the Lord while he may be found. Call upon him while he may be near. Hallelujah. Hallelujah. உங்களுக்கும் கர்த்தருக்கு எவ்வளவு தூரம் இருக்குதுங்க? சில பேர் சொல்லுவாங்க பல மைல் பாஸ்டர். ஆமென். அவர் கூப்பிடுற தூரத்தில் தான் இருக்கிறார். ஆமென். God is in the distance of your call and my call. Hallelujah. Hallelujah. அது மாத்திரமல்ல, ஏசாயா 45:5-7 வாசிங்க. ஏசாயா 45:5-7. நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை. என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தோம். நான் உனக்கு இடை கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. Hallelujah. By reading this verse, what we understand, and another attribute of God is self-existence. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நம்ம என்ன காரியத்தை புரிந்து கொள்கிறோம்? அவர் தானாக வியாபித்திருக்கிற கர்த்தர். Hallelujah. Hallelujah. When you talk with the small children, small children, kindergarten children will talk about God, they will ask one question: where does God came from? இந்த சின்ன பசங்க கிட்ட நம்ம அந்த பைபிள் ஸ்டடியில் இருக்கும்போது நல்ல புத்தி உள்ள பசங்க இப்படி கேள்வி கேட்கும். கர்த்தர் எல்லாத்தையும் உண்டு பண்ணாரு, கர்த்தர் எங்கேருந்து வந்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். ஆமா இல்லையா? ஹலோ, கேள்வி கேட்டிருக்கீங்களா? கர்த்தர் எங்கேருந்து வந்தாருன்னு? ஆமென். அல்லேலூயா. பட் காட் இஸ் தேர். ஆமென். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். Nobody gave birth to God. Nobody made God. By all himself he is God. ஆமென். ஒருவரும் அவரை பெற்றெடுக்கவில்லை, ஒருவரும் அவரை உருவாக்கவில்லை. அவர் இருப்பவராகவே தேவனாக கர்த்தராக இருந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. So for him, he does not need man's support. அவர் இருப்பதற்கு, அவர் வாசம் பண்ணுவதற்கு மனிதனுடைய உதவி தேவை இல்லை. அல்லேலூயா. மனிதனுடைய உதவி தேவை இல்லை. அல்லேலூயா. ஆமென். He exists by himself. அவர் தன்னாலே தானாக இருக்கிற தேவன். ஆமென். தன்னாலே தானாக இருக்கிற தேவன். அவருக்கு மனுஷனுடைய சப்போர்ட் என்னங்க தேவை இல்லை. ஆகார் என்ன பண்றா? ஆபிரகாமை பார்த்து, நீ தயவு செய்து இவளோடு கூட எனக்கு ஒரு சந்ததியை உண்டாக்கு. ஆமென். நம்ம நிறைய பேர் ஆகாருடைய வேலை நம்ம வாழ்க்கையில் நிறைய வேலை பண்றோம். ஆமென். We try to help God. Amen. Anytime you try to help God, கர்த்தருக்கு எப்பாவது ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்களா? என்னங்க? ஆமென். அல்லேலூயா. ஜெபிச்சிட்டோம், ஜெபிச்சுக்கு பதில் வரலன்னு உடனே என்ன பண்ண? நம்ம வேற ஒரு ரூட்ல போய் அதை வாங்கிட்டு, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். இல்லையா? We prayed, we did not get it, but we choose some other route and got that, and we come and say, oh, praise God, God did it. Amen. God did it. God does not need man's help. Amen. கர்த்தருக்கு மனிதனுடைய உதவி தேவையில்லை. அவர் இருப்பவராகவே இருக்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து தேவனுடைய ஒரு அருமையான ஒரு சுபாவம் என்னவென்றால், God is omniscient. Amen. கர்த்தர் சகலத்தையும் அறிந்த தேவன். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க. Turn to the person and tell them, God knows all things. God knows all things. Let us turn to Psalm 139. David beautifully understood God's attribute. தேவனை குறித்து இந்த தாவீது
நல்லா சொல்றாரு ஆண்டவர், என் இருதயத்துக்கு பிரியமானவன் சொல்றாருன்னா சும்மா இல்லை, அவன் தேவனை குறித்து நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. படிப்போமா ஒரு 4 வசனம் ஸ்டார்டிங்ல. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். Oh Lord, you searched me and you known me. என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். You know my sitting down and my rising up. என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். You know my thoughts are from afar. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். You know my walking and lying down. என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். You know all my ways. படிங்க. என் நாவில் சொல்லிராததற்கு முன்னே Even before a word comes out of our mouth, இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். Lord, you know it all in full well. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருங்கி You hem me behind and before. ஒரு கரத்தை என்மேல் வைக்கிறீர். You laid your hand upon me. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் This knowledge is too wonderful for me, எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. too high to attain. Hallelujah. போதும் சிஸ்டர். Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் என்னவா, என்னுடைய உட்கார்தலையும் எழுந்திருத்தலையும் அவர் அறிந்திருக்கிறார். He knows our sitting and our rising up. Amen. I do not know your thoughts, you do not know my thought, but God knows our thoughts. Amen. என்னுடைய நினைவுகள் உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய நினைவுகள் எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ கர்த்தர் சகலத்தையும் அறிந்தவர் என்று சொல்லும் பொழுது என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதுல, if there is a thing called wisdom, if anything called knowledge, if anything called understanding, if anything called secret, if anything called revelation, he knows everything. ஆமென். சகலத்தையும் அறிந்தவர் என்றால் அர்த்தம் என்ன? ஞானம் என்று ஒரு காரியம் இருக்குமே ஆனால், அறிவு என்று ஒரு காரியம் இருக்குமே ஆனால், விவேகம் என்று ஒரு காரியம் இருக்குமே ஆனால், ரகசியம் என்று ஒரு காரியம் இருக்குமே ஆனால், வெளிப்படுத்துதல் ஒரு காரியமே இருக்குமே ஆனால், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. There is nothing that God does not know. தேவன் அறியாத காரியம் என்று சொல்லி ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடினாலே அவர்கிட்ட போகும்போது ஜாக்கிரதையா போனோம். Amen. Because he knows all things, when you approach him, you have better to be careful. Amen. நம் வாயிலே சொல் பிறவாததற்கு முன்பாகவே அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். Before even a word comes out of your mouth, he knows the intent of your heart. Amen. வாயிலே வார்த்தை வருவதற்கு முன்பாகவே அந்த இருதயத்தின் நோக்கம் என்னன்னு அவர் கிளியரா தெரியும். அல்லேலூயா. ஆமென். சோ அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ண முடியாதுங்க? மறைக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் கடந்த காலத்தையும் அறிந்திருக்கிறார், நிகழ்காலத்தையும் அறிந்திருக்கிறார், வரப்போற காலத்தையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. He knows the past, he knows the present, he also knows the future. Amen. Because he is having such an incredible knowledge of all things, it is better for me to put my trust in God. Amen. இவர் இப்படி மகா பெரிய இந்த எல்லாவற்றையும் அறிந்து ஆராய்ந்திருக்கிற தேவனா இருக்கிறபடினால அவர் மேல் என் நம்பிக்கை வைப்பது உத்தமம். ஆமென். அவர் மேல் என் நம்பிக்கை வைப்பது உத்தமம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 3:19-20 வாசிக்கலாம். Proverbs chapter 3, 13, 19 and 20. 3, 19 and 20. முடித்து விடலாம். Hallelujah. So when you read the scriptures like this, it talks about the wisdom of God. இந்த குறிப்பிட்ட இது மாதிரி வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்குது என்று பார்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் பாருங்க, இந்த பில்டிங் எது மேல நிக்குதுங்க? இந்த பில்லர் நிக்குதுங்க. பில்லர் மேல இந்த பில்டிங் நிக்குது இல்லையா? On what pillar the earth is standing? இந்த முழு கட்டடமே இந்த 2 பில்லருக்கு பேஸ்மெண்ட் சப்போர்ட்னால நிக்குதுங்க. அந்த பூமியானது அதுக்கு சப்போர்ட் எங்கங்க இருக்குது? ஹலோ. See the wisdom of God. அவருடைய ஞானத்தை ஆராய்ந்து அறிய முடியவே முடியாதுங்க. அதனால ஆண்டவர் சொல்றார் வசனத்துல, ஞானத்தில் குறைவுள்ளவன் கர்த்தரிடத்தில் கேட்க கடவன். That's why the word of God says, if anyone lacks wisdom, let him ask God, who gives generously. Amen. Hallelujah.
குற்றம் பிடிக்காம எல்லாரிடத்திலும் தாராளமாய் கொடுக்கிற அவரிடத்துல கேட்க வேண்டும். அல்லேலூயா. பட் ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு ஞானம் இல்லைன்னு நம்ம ஒத்துக்கிடுது இல்லை. The problem is we don't agree or accept that we lack wisdom. Amen. Hallelujah. Hallelujah. He who seek wisdom is the one who fears the Lord. ஞானத்தை எவன் கர்த்தரிடத்தில் தேடுகிறானோ அவனே கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுறது தான் என்னங்க ஸ்டார்ட் ஆகுது? ஞானம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆமென். அல்லேலூயா. Wisdom begins in your life when you start fear God. Hallelujah. Hallelujah. See, we are living in a time where there is no fear of God. நம்ம எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்க? தேவனுடைய பயம் இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். தேவன் அன்பானவர், இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர் என்று ஒரு பக்கத்தை மாத்திரம் தான் பார்க்கிறோம். கர்த்தர் பயங்கரமானவர், எரிச்சல் உள்ளவர், நியாயம் தீர்க்கிறவர் என்ற அந்த பகுதியை நாம் பார்க்க மறந்து விடுகிறோம். We see only that God is loving, God is gracious, God is compassionate, God is forgiving, but we fail to see at the same time God is zealous, God is jealous, and God is the consuming fire. Amen. Hallelujah. By fearing the Lord we can escape from sin. கர்த்தருக்கு பயப்படுறதுனாலே பாவத்துக்கு நீங்களாகிற வழிகளும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடினாலே அவர் முன்னாடி நம்ம எப்படி வாழணும்? Because he knows all things, every detail of my life, how I have to live. Amen. The Bible says in Psalm 25, the secret of the Lord is with those who fear him. சங்கீதம் 25 சொல்லுகிறது, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயப்படுறவர்களிடத்துல இருக்கிறது. ஆமென். Hallelujah. If you are a person you fear God, God will reveal many things to you. ஆமென். நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனாக மனுஷியாக இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களிடத்தில் காரியங்களை வெளிப்படுத்துவார். ஆமென். காரியங்களை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் அறியாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். ஆமென். அது யாருக்குமே தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். ஆமென். Nobody knows, God knows. Amen. He knows. Amen. Hallelujah. We cannot escape from him. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடினால அவரிடத்துல சரணடைந்து விடுவது நல்லது. Amen. Because he know all things, it is better to surrender to him. அடுத்த காரியம் பார்த்தீர்களானால், God is omnipotent. அவர் சர்வத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் செய்யக்கூடிய காரியம் ஒன்று உண்டோ? Hallelujah. Is there anything too hard for the Lord? There is nothing too hard for the Lord. ஆமென். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். ஆனா சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படின்னா யோபு 42:2 வசனம் வாசிக்கலாம். 42:2, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். அல்லேலூயா. செங்கடலை இரண்டாக பிளக்க முடியும், வார்த்தையினால் எல்லாவற்றையும் உருவாக்க முடியும், உலர்ந்த எலும்புகளை ஒரு சேனையாக எழுப்ப முடியும். அல்லேலூயா. God is able to do all things. God is able to do all things. He can bring things that are not as that they were. By speaking word, he can bring the unseen world into a seen world and existence. Amen. அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னா அநியாயம் பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு. ஆமென். அல்லேலூயா. உங்க சித்தத்தை ஃபோர்ஸ் பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு. உங்க சாய்ஸை மாத்துவாரா? மாத்த மாட்டாரு. அல்லேலூயா. அவர் he can do all things, but he cannot violate your will. Amen. He cannot violate your choice. Amen. He will not force you to do things. Amen. He can do all things, but still he has given you the liberty. Amen. To worship him, to come to him in truth and in spirit and also in freedom. Amen.
அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆனால் உன்னை உன்னுடைய தீர்மானங்களுக்கு எதிர்மறையாக நடத்தவோ, உன்னை அப்ரஸ் பண்ணவோ, உன்னை நடத்தவோ அவர் என்ன பண்ண மாட்டாரு, ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டார். அல்லேலூயா. அதை நல்லா அறிந்து கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. There is nothing that our God cannot do. ஆமென். யோபு எல்லாவற்றையும் பார்த்து சொல்றார், கர்த்தர் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த தேவனை தான் ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆமென். Abraham believed that God is able to raise my son even if I offer him as a sacrifice in the mountain. Hallelujah. இந்த தேவனாகிய கர்த்தரை ஆபிரகாம் விசுவாசித்தான். என்ன விசுவாசித்தான்? என் மகன் மரித்தாலும் நான் பலியிட்டு அந்த மரித்த மகனை எழுப்புவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவன் மேல் நாம் விசுவாசத்தை வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம், முக்கியமான காரியம் பார்க்க வேண்டும். God is omnipresent. தேவன் சகல இடத்திலும் வியாபித்திருக்கிறவர். ஆமென். கர்த்தர் சகல இடத்திலும் வியாபித்து இருக்கிறவர். அல்லேலூயா. படிக்கலாம், பார்க்கலாம். சங்கீதம் 139 7-12 படிங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? Where can I go from your spirit? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? Where can I flee from your presence? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயே இருக்கிறீர். If I rise up to the heavens, you are there. நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயே இருக்கிறீர். If I make my bed in the depths, you are there. நான் விடிய காலத்தில் சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கரையாந்தரையிலே போய் தங்கினாலும், If I take the wings of the dawn and go to the far ends of the sea, அங்கேயே உமது கை என்னை நடத்தும். there also your hand will lead me. உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். Your right hand will hold me. Enough. போதும். கொஞ்சம் பாருங்க. வானத்துக்கு ஏறினாலும் அங்க இருக்கிறீங்க, பூமியில படுக்க போட்டாலும் அங்க இருக்கிறீங்க, சமுத்திரத்தின் கடையாந்தரங்கள் எல்லா பூமியின் எல்லைக்கு போனாலும் அங்க இருக்கிறீங்க. எப்படி உங்களுக்கு மறைவாக நான் போவேன் என்று தாவீது சொல்லுகிறான். ஆமென். So here David is telling and crying out, Lord, you are there in heaven. If I go to the depths, you are there. If I go to the far ends of the sea, you are there. Where shall I hide from you? Amen. Amen. நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலையில் என்ன பண்றோம்? ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் ஓடுறோம் இல்லையா? யாருன்னா அந்த அனுபவம் இருக்குதா? நான் ரொம்ப ஓடினேன். In our life, out of the frustration that we experience in our life, we run away from God. Amen. We run away from God. Do you have any of you have that experience? Some people 100 meters, some people 10,000 meter. திரும்ப வராத அளவுக்கு ஓடி போய்ட்றோம். Hallelujah. But the reality is you cannot run away from God. Amen. ஆனா உண்மை சத்தியம் என்ன தெரியுமா? அவரை விட்டு நீங்க எங்கேயும் ஓட முடியாது. Amen. எங்கேயுமே ஓட முடியாது. Hallelujah. Even if you are in the grave, you will come there. நீங்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நீங்க கல்லறையில் இருந்தாலும் அங்கேயும் அவர் வருவார். Amen. There is no place that God cannot be there. Amen. தேவன் இல்லாத இடம் என்று சொல்லி ஒரு இடம் இல்லைங்க. Hallelujah. இந்த குறிப்பிட்ட இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? ஆமென். நிறைய பேர் தவறாக புரிந்து கொள்கிறாங்க. கர்த்தர் எல்லா இடத்துல இருக்கிறாருங்க, இந்த சிலுவையில் கூட இருக்கிறாரு. அந்த சிலுவை முன்னாடி போட்டு ஒரு கும்பிடு போடு. இந்த மரம் அதுலயும் கர்த்தர் இருக்கிறாரு, அந்த மரத்தை என்ன பண்ணு, ஒரு கடவுளாக மாற்றி விடுன்னு சொல்லி தவறான அந்த காரியங்கள் மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிறது. படிங்க பார்க்கலாம். ரோமர் 1:21-23. ரோமன் சாப்டர் 1:21-23. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தன்னுடைய சிந்தனைகளாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவங்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்கள் ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி. படிங்க. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் இவர்களுக்கு ரூபமுக்கு ஒப்பாக மாற்றி விட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பாருங்க, இப்படிப்பட்ட மகத்துவமான தேவனை என்ன பண்ணிட்டாங்க மனிதர்கள்? தங்களுடைய இருதயத்தின் இருள் அடைந்தபடினாலே என்ன பண்ணிட்டாங்க? அதை பறவைகளாக, மனிதர்கள் ரூபமாக அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? மாற்றி விட்டார்கள். அல்லேலூயா. 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 நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா தேவனை, இவ்வளோ பெரிய தேவனை என்ன பண்ண முடியாது? இந்த இடத்துல அடைத்து வைக்க முடியாது.
ஏன்னா வசனம் சொல்லுகிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. Because the word of God says, heaven is my throne, earth is my footstool. What kind of temple you will build me? Amen. இப்படியாக சாலமோன் சொல்லுகிறார், வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன். Amen. Even the heavens of heavens cannot contain you, my God. Hallelujah. அவர் பெரிய தேவன். Amen. Hallelujah. இந்த பெரிய தேவன் மேல் தான் நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். Amen. My faith and your faith should be on this great and almighty God. Hallelujah. Hallelujah. பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 66:1-2 படிங்க. ஐசியா chapter 66 verse 1 and 2. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது, what the Lord says, வானம் எனக்கு சிங்காசனம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. பூமி எனக்கு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். Just imagine and see. Amen. Just his foot is on the globe and is sitting on the throne. Just imagine. Hallelujah. What kind of temple we can build in this world? What kind of church hall you can build? We cannot build. Amen. எப்படி இவர் வானத்தை சிங்காசனமாகும், பூமி என்ன வச்சிருக்காராம்? ஃபுட் ஸ்டூலா வச்சிருக்காராம். ஸோ இந்த தேவனுக்கு இந்த பூமியில எப்படிப்பட்ட கோயிலை கட்ட முடியும்? எப்படிப்பட்ட சபையை கட்ட முடியும்? முடியுமா? He cannot. Hallelujah. Because he is so great. Hallelujah. அவர் சர்வ வல்லவராக பெரியவராக இருக்கிறபடினால அவரை நாம என்ன பண்ண முடியாது? அடக்கி வைக்க முடியாது. Hallelujah. Hallelujah. கடைசியாக நாம் கர்த்தருக்கே உரித்தான அந்த இயற்பண்புகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடைசியாக தேவன் ஆவியாக இருக்கிறார். Hallelujah. God is spirit. தேவன் ஆவியாக இருக்கிறாருங்க. ஆமென். இயேசு சொல்லுகிறார், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். Jesus says that to the woman of Samaria, you worship what you do not know, but we worship what we do know. We have to worship the Father in spirit and in truth. Amen. Hallelujah. Hallelujah. அதுல இருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்? தேவன் என்னங்க? உருவம் இல்லாதவருங்க. ஆமென். தேவனுக்கு உருவம் இல்லை. நீங்களும் என்ன பண்ணாதீங்க? உருவத்தை ஏற்படுத்தாதீங்க. ஆமென். God does not have an image and you also do not make a image. ஆமென். சொல்றது புரியுதாங்க உங்களுக்கு? ஆமென். யாராவது தயவுசெய்து தப்பா எடுத்துக்கொள்ளாதீங்க. இருக்கிற காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்வளவு பெரிய தேவன், அவருக்கு எப்படி நம்ம உருவாக்க முடியும்? எப்படி அவரை நம்ம சாயல்ல அவர் எப்படி உண்டாக்க முடியும்? முடியவே முடியாது. ஏனென்றால் அவர் அண்ட சரங்களை படைத்து வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதப்படியுமாய் வைத்திருக்கிறார். Hallelujah. Because he is such a bombastic and great and almighty God, how can he confine this such a great God into a form of a man, in a form of a different kinds of creatures? We cannot. We cannot. Hallelujah. முடியவே முடியாதுங்க. ஆமென். அவர் ஆவியாக இருக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, அவர் நட்சத்திரங்களின் இலக்கங்களை அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு நட்சத்திரம் பெயர் சொல்லி அழைக்கிறார். The word of God says he knows the numbers of the stars. Amen. The NASA and all the research groups, they're still searching for the new stars. They says that there are so many billions of stars which we do not know. இந்த நாசா, இந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் இன்னும் நட்சத்திரங்க கோலங்கள் எல்லாம் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இன்னும் நிறைய கோடிக்கணக்கா இருக்குது, கண்டே பிடிக்க முடியல. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு நட்சத்திரக்கும் அவர் பேர் வச்சிருக்கிறாரு. ஆமென். அதை பேர் சொல்லி அழைக்கிறார். The Bible says God knows each and every star by name. He knows their number. Amen. Hallelujah. Such a great and mighty God. How can we confine him in a image or in a particular thing? Image of the creature. We cannot. இவ்வளவு சர்வ வல்லமை உடைந்த மிகப்பெரிய தேவனை எப்படிங்க நான் கொண்டு வர முடியும்? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் தேவன் வசனம் சொல்லுகிறது, அவர் ஆவியாக இருக்கிறார். ஆமென். அவர் ஆவியாக இருக்கிறார்னா எல்லா இடத்துல இருக்கிறார். ஆமென். He is there everywhere. ஆமென். அல்லேலூயா. அப்போ அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 17:29-30 முடித்து விடலாம். அப்போஸ்தலர் 17:29-30.
மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் புத்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமை உள்ள காலங்களை தெய்வம் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. சோ ஒருவேளை நீங்க இந்த செய்தியை முதலாவது கேட்குறீங்க, தயவுசெய்து தப்பா எடுத்துக்கொள்ளாதீங்க. ஏன்னா இவங்க நம்மளுடைய வழிபாட்டுக்கு எதிர்மறையா பேசுறாங்க, தயவுசெய்து எடுத்துக்கொள்ளாதீங்க. வசனம் சொல்லுகிறபடி நானும் அந்த வழியில தான் வந்தேன். ஆமேன். நானும் விக்கிர வழிபாடு அந்த காரியத்தில் தான் வந்தேன். ஏன்னா அறியாமையில் நான் இருந்த காலத்தை தேவன் என்ன பண்ணாரு, மன்னித்து எனக்கு மனம் திரும்புதலை கொடுத்தார். ஆமேன். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க அதை செய்து கொண்டிருக்கீங்கன்னா உங்க மேல தப்பு இல்லை, உங்களுக்கு தெரியல, இன்னைக்கு அறிந்து கொள்ளுங்க. ஆமேன். அல்லேலூயா. Maybe if you are in such kind of worship life because you do not know. Amen. உங்களை குற்றப்படுத்தவோ உங்களை கையிட்டு நீங்க நல்லவங்க இல்லைன்னு சொல்றதுக்கோ ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. ஆமேன். ஏனென்றால் தேவன் உங்களே நேசிக்கிறார். ஆமேன். ஏன்னா உங்களை படைத்தவன் தேவன் தான். Because God loves you also. You also belong to God. He knows your name. ஆமேன். ஆனா கர்த்தர் இப்ப என்ன சொல்றாரு, அந்த அறியாமையை விட்டு நீ வெளிச்சத்துக்கு வா. ஆமேன். But what God is trying to tell us, He says that leave the time of ignorance and come to the light. Amen. Those who are in the light will not walk in darkness, but they will find the light of life. Amen. இயேசு என்று சொல்லுகிற அந்த ஒளியை நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டால் நீங்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை பெற்றிருப்பீர்கள், கண்டடைவீர்கள். ஆமேன். நம்ம எல்லாரும் இந்த காலை வேளையில எழுந்து கொள்ளலாமா? ஆமேன். சோ இந்த காலை வேளையில நம்ம கேட்ட செய்தியின்படி உங்க விசுவாசம் அவர் மேலும் அவர் சுபாவத்தின் மேலும் இருக்கட்டும். As we heard the word of God in this morning time, let my faith, my hope, my confidence, my expectation be upon God who is eternal, who is immutable, who is sovereign over everything. காரியங்கள் இப்படியாக இருக்க என்னுடைய விசுவாசம் இந்த தேவன் நித்தியமாக மாறாமல் சர்வாகித்த வர்க்கத்தையும் ஆளுகிற என்னுடைய இந்த தேவன் மேல் இருப்பது நல்லது. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். வசனம் உங்களோடு பேசட்டும். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. Let the word of God minister to you, my brother, my sister. It is not my own opinion. It is what the word of God teaches us. Hallelujah. 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 ஜெபம் பார்க்கலாம். கர்த்தர் உங்களோடு காரியங்களை பேசி இருக்கிறாருங்க. அல்லேலூயா. ஐ ப்ரே. நான் இன்னும் நான் சொன்ன காரியத்தை புரிந்து கொள்ளல, நாங்க வேற வழிமுறையிலேருந்து வழிபாட்டு முறையிலேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. கொஞ்சம் if you are a person who come from a different way of life, different way of worship style in your life, please consider in this morning time, my brother, my sister, consider, come to God. God loves you. God loves you. Hallelujah. 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 ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஜெபம் பண்ணுங்க. நித்தியமான மாறாத சர்வ வல்லமை உள்ள இந்த தேவன் மேல் என் விசுவாசம் கட்டப்படட்டும். May my faith be on God who is immutable, eternal and sovereign. வேதம் சொல்லுது இல்லையா, நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது நம்முடைய விசுவாசம் இல்லையா? நம்முடைய நம்பப்படுகிற உறுதியாக தேவன் இருப்பாராக. நம்ம காணக்கூடாத நிச்சயங்களின் காணக்கூடியதாக தேவனும் அவர் சுபாவம் இருப்பதாக. வேற எது மேல உங்க விசுவாசத்தை நீங்க வச்சீங்கன்னா ஏமாந்து போயிடுங்க சகோதரனே, சகோதரியே. If you keep your faith and the hope and confidence on something else or someone else, you are going to be disappointed on the day that God is appointed for the Son of Man to judge the earth and the heavens. Hallelujah. ஒருவேளை உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம் வேற யார் மேல வைக்கப்பட்டிருக்குமே, ஆனால் மனுஷகுமாரன் நியாயம் தீர்க்கிற அந்த நாளில ஏமாந்து போய்விடுவீர்கள். ஜெபம் பண்ணலாம், எல்லாம் ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் உங்களோடு நிறைய காரியம் பேசினார் இல்லையா? ஆமென். ஒரு காரியம் கூட கர்த்தர் உங்களோடு பேசி இருக்க மாட்டார்.
God has spoken to you many things, my brother, my sister. Not even one thing He has spoken concerning your life. He knows all things. He knows all things. He can do all things. He is in your life. He is everywhere. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நம் வாழ்க்கையில நிறைந்திருக்கிறார். நிறைந்திருக்கிறார். எவ்வளவு தூரம் ஓடுவீங்க? ஓடினது போதும். அவர் விட்டு எங்கேயுமே ஓட முடியாதுங்க. How long you'll run, my brother, my sister? You cannot outrun God. Impossible. Turn to Him. அவரிடத்தில் திரும்புங்க. Let Him fulfill His purpose in your life. அவர் உன் வாழ்க்கையில வைத்திருக்கிற தீர்மானத்தை அவர் உன் வாழ்க்கையில நிறைவேற்றும்படிக்கு அவரிடத்தில் திரும்ப வாங்க. Lord, I'm not good, I'm not clean. He knows all things. How can I come to you? ஆண்டவர், நான் அழுக்கா இருக்கிறேங்க, பாவம் உள்ளவனாக இருக்கிறேன், எப்படி உங்ககிட்ட வராது? ஆண்டவர் அறிந்திருக்கிறார். Isaiah chapter 59 says, கேட்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய செவிகள் மந்தமாகவில்லை, ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. நம்முடைய பாவங்களே அவர் நமக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். Behold, the ears of the Lord is not too dull to hear you. The hands of the Lord is not too short to save you. It is our sin that has built a bridge between us and God and hide His face. Seek the Lord while He may be found. Call upon Him while He may be near. The Lord is near to us today. His word is near to us today. His realities are very near to us today. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்கு சமீபமாக இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் நமக்கு சமீபமாக இருக்கிறது. செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னை ரட்சியும் அப்பா. All that we need to do is, Lord, save me. He who calls upon the name of the Lord shall be saved. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், ரட்சிக்கப்படுவாங்க. இந்த காலை வேளை நம்முடைய விசுவாசம் எங்க பிரதர்? Where is my faith? Jesus often asked the disciples, where is your faith? இயேசு விசுவாசிகளை பார்த்து மறுபடியும் கேட்கிறோம், விசுவாசம் எங்க? உங்களுடைய விசுவாசம் எங்க? Those who trust in the Lord will not be put to shame. கர்த்தரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த காலை வேளை நம்முடைய விசுவாசம் புதுப்பிக்கப்படுவதாக. Let our faith regenerated in this morning time towards our God. ஆண்டவரே, இந்த காலை வேளையில விசேஷமாக உம்மை அறியாத இருக்கிற சகோதர சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. அவர்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும் அப்பா. அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்துங்க தகப்பனே, please. They came into the church, Lord. Please let them know the truth, Father. Hallelujah. Hallelujah. இந்த காலை வேளை நம்முடைய விசுவாசம் தேவன் மேலும் அவருடைய தன்மையின் மேலும் இருப்பதாக. Hallelujah. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தாரோடும் அவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless you. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவன் மேல் விசுவாசமா இருங்கள்.